السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது கொண்டுள்ள அந்த கருணை, அந்த இரக்கம், மென்மையாக நடந்து கொள்ளுதல் எவ்வாறு அமைய பெற்றிருக்கின்றது, அவர்கள் இந்த உம்மத்தினர்களுக்கான அந்த மார்க்க சட்டங்களை எந்த அளவிற்கு இலகுவானதாக ஆக்கி தந்துள்ளார்கள் என்பது சார்ந்த சில வரலாற்று குறிப்பை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையில் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தன்மைகளை பற்றி அல்லாஹு தஆலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான்: ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். நபியே, அல்லாஹ்வின் அருளின் காரணமாக நீங்கள் அவர்களிடம் மென்மையாக நடந்து கொண்டீர்கள். வலௌ குன்த ஃபல்லன் கலீதல் கல்பி, நீங்கள் கடுகடுப்பானவர்களாகவும் கடின உள்ளம் படைத்தவர்களாகவும் இருந்திருப்பீர்களேயானால் லன்ஃபது மின் ஹவுலிக், உங்களிடம் இருந்து அவர்கள் விரண்டோடி இருப்பார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா வகையிலும் தனது உம்மத்திற்காக கருணை மிகுந்தவர்களாகவும் மென்மையாளராகவும் நடந்திருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டி, அது சார்ந்த சில விஷயங்களை ஹதீஸுகளின் மூலமாக நாம் பார்க்கின்ற பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில செயல்களை விரும்புவார்கள் என்பதாக அன்னை ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்லி, அந்த செயல்களுடைய விஷயத்தில் அதனை செய்யாமல் விட்டு விடுவார்கள். ஆனால் செயல்களை விரும்புவாங்க, அதை செய்யாமல் விட்டு விடுவாங்க. என்ன காரணம்னு பார்த்தா, மக்கள் அதனை வளமையாக்கி கொண்டால் அது அவர்கள் மீது கடமையாகி விடுமோ என்று பயப்படுவார்கள். அதனால சில விஷயங்களை விரும்புவாங்க, ஆனால் மக்கள் அதை கடமையாக்கி கொள்ளக்கூடாது, அது கடமையாகி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி என்ன செய்வாங்களாம், விட்டு விடுவார்களாம். இது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அம்மையார் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பண்புகளை பற்றி இவ்வாறு சிலாகித்து குறிப்பிட்டு காட்டுறாங்க. உதாரணமா அபுதாவுத் என்ற நூலிலும் இப்னு மாஜா என்ற நூலிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் கழித்தால் என்ன செய்வாங்க, உடனே உது செய்து கொள்வது அவங்களுடைய ஒரு வழக்கமாக இருந்துச்சு. எல்லா நேரத்திலையும் என்ன செய்வாங்க, சுத்தமானவர்களாக இருக்கக்கூடிய ஒரு நற்பண்பு. அந்த வகையில் சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி சென்று விட்டால் என்ன செய்வாங்க, உது செய்து கொள்ளக்கூடியது அவங்களுடைய ஒரு வழக்கமாக இருந்துச்சு. ஒரு முறை சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் அந்த சிறுநீர் கழிச்சிட்டு வெளியில் வருகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்வதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செஞ்சாங்க, தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தாங்க. தண்ணியை கொண்டு வந்து கொடுத்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வேண்டாம் என்று கூறிவிட்டு உது செய்யாமலேயே இருந்து விட்டார்கள். ஏன்னா இவ்வாறு தொடர்ந்து செய்து வருவது உம்மத்திற்கு சுன்னத்தாகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு என்ன செஞ்சாங்க, தன்னுடைய சுய தேவையை முடித்துவிட்டு உது செய்யாமலே கொஞ்சம் இருந்துக்கிட்டாங்க.
இது நமக்கு தரக்கூடிய ஒரு பாடம் என்னன்னா, எல்லா நேரத்திலையும் எல்லா மனிதர்களும் உளுவோடு இருக்கிறதில்ல. ஒரு அமலை செய்கின்ற பொழுது தான் நம்ம என்ன செய்கிறோம், உளு செய்யக்கூடியவங்களாக இருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றிய சஹாபாக்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்களுடைய சுன்னத்தை பேணக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க. அதனால இது தொடர்ந்து ஒரு கடமையாக்கப்பட்ட ஒரு நிலைமையில சுன்னத்தை பின்பற்றக்கூடிய விதத்துல வந்து விடக்கூடாது. அது மக்களுக்கு சிரமமாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சில தருணங்கள்ல இவ்வாறு நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிறத உம்மத்தின் மீது கொண்டுள்ள அந்த கருணையின் காரணத்தினால், அக்கறையின் காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் விரும்பிய அமல்களிலும் கூட சில தருணங்களில் அதை உம்மத்திற்காக விட்டிருக்கின்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனா அவ்வாறு நாம உளுவை பேணுதலாக நாம் செய்து கொண்டால் அதனுடைய பாக்கியம் என்ன என்பதை பற்றியும் ஒரு ஹதீஸ் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. சுனன திர்மிதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜிலிருந்து திரும்பி வந்த பொழுது பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல ஒரு விஷயத்தை கேட்டாங்க. எந்த செயலினால் சுவனபதிக்கு எங்களை விட முந்தி சென்றீர்கள் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க கேட்டாங்க. உங்களுடைய அந்த செருப்பினுடைய பாத சத்தத்தை சுவனத்துல நான் கேட்டேனே, எங்களை விட முந்தி செல்லக்கூடிய அளவிற்குண்டான உங்களுடைய அந்த அமல்கள் தான் என்ன அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டபோது அதற்கு ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவ்வாறு பதில் சொன்னாங்களாம். யா ரசூலல்லாஹ், உலு முறியும் போதெல்லாம் உலு செய்து கொண்டு அதற்குரிய 2 ரக்காத்து சுன்னத்து தொழுவதை வளமையாக்கி கொண்டேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல என்ன செஞ்சாங்க, ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதிலளித்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களே. ஆக நம்மளால் இயன்ற அளவு அந்த சுத்தங்களை பேணுகின்ற பொழுது அது சுவனத்தை பெற்றுத்தரக்கூடிய பாக்கியத்தை இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுதே அல்லாஹு தாலா நசீபாக்கி தருகின்றானேயானால் அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். அவ்வாறு நாம் சுன்னத்துகளை பேண வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த பொன்மொழியின்படி நடக்க வேண்டும். இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த சுவனத்தை தருவதற்கு என்னென்ன தகுதிகள் செயல்பாடுகள் நம்மிடத்தில் வர வேண்டுமோ அது அனைத்தையும் பின்பற்றக்கூடியவர்களாகவும் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக இறைமறை வசனத்தின் மூலமாக நாம் பெறக்கூடிய உபதேசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அத்தகைய பாக்கியம் பெற்ற மனிதர்களாக சுவனத்தை பெறுவதற்கு தகுதியானவர்களாக இருஉலகிலும் வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.